ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை மிளகாய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ்: பச்சை மிளகாய், புளி, பூண்டு, இஞ்சி, வெல்லம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் போடும்போது கொஞ்சம் முகத்தை நவத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது பட்டு பட்டுன்னு மிளகாய் வெடிக்கும், அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இந்த சட்னி உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பச்சை மிளகாய் சட்னி அப்படிங்கிறனால ரொம்பவே காரமாலாம் இருக்காது. நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதில் இனிச்சா மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு பல் இருக்குது இல்லையா, அது ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 3 இல்லை 4 எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி துண்டு இருக்குது இல்லையா, அதை 4 துண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகாய் எப்படி அதாவது மாறிடுச்சு பாருங்கள். அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், ஒரு மாதிரி வதங்கினால. புளி இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு வேணும் அப்படின்னா கூட்டவோ இல்லை குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. அதையுமே நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு உப்பு தேவை அப்படின்னா அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதையுமே 1 டைம் நல்லா வதக்கி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டுறேன். இதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நான் தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ எனக்கு எடுக்க முடியல. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சாப்பிடும்போது அந்த உளுந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்